ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு மெஷினரிஸ் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு மெஷின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கேட் 2024க்காக நான் எடுத்த நோட்ஸ் இது. ஓகே, இது வந்து கேட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 16 மார்க் கொஷின் கேட்பாங்க. 16 மார்க்குக்கு கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரிங்களா? எஸ், போலாங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்றோம். அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி சப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மீன் பை ஃப்ளூயிட்? ஃப்ளூயிட்னா நமக்கு என்ன? அதாவது ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிக்ஸ்டு வித் லிக்யூட் அண்டு கேஸ். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். நம்ம லிக்யூட் அண்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதனுடைய டெஃபினிஷன்ஸ், ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஸ் பர் சயின்ஸ் படி அதனோட ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் இஸ் த கண்டினியூஸ் டிஃபார்ம்டு டியூ டு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது இதான் ஃப்ளூயிட்னு வச்சுக்கோங்க. இது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் எனி டைரக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ கண்டினியூஸ் டிஃபார்ம்டு ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் ஆர் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். அப்படியே இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிட்டு போகும். ஓகே, அதான் நம்ம வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து டாப் சர்ஃபேஸில் இப்படி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நமக்கு வரும். இந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன் பிட்வீன் நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதான் அப்படி சொல்கிறாங்க. ஃப்ளூயிட் இஸ் த கண்டினியூஸ் டிஃபார்ம்டு டியூ டு டேஞ்சென்ஷியல் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். டேஞ்சென்ஷியல் ஆர் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, ஃப்ளூயிட் கண்டினியூம் இன் மைக்ரோஸ்கோப் ப்ராப்பர்ட்டி there is no space between the two molecular fluids அப்படின்றோம். ஓகே, இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து நீங்கள் ஃப்ளூயிடை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு மாலிகுலார், இது ஒரு மாலிகுலார். ஓகேங்களா? அடுத்து ஒரு மாலிகுலார். இது ரெண்டு மாலிகுலருக்கும் ஏதாச்சும் கேப் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? H2O வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பாண்டில் இருக்குது. there is a no gap. ஓகே, there is a no gap between two fluid moleculars அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது கண்டினியூஸாக டிஃபார்ம் ஆகும் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னால ஆர் ஷியர் ஃபோர்ஸ்னால. there is a no space between the microscopic structure. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் பாருங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அசர்ஷன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூயிட் இஸ் த கண்டினியூஸ் டிஃபார்ம் டியூ டு டேஞ்சென்ஷியல் ஷியர் ஃபோர்ஸ். ஃப்ளூயிட் இன் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் there is no space between the two molecular. எஸ், கரெக்ட். இது கண்டினியூஸாக ஏன் டிஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஸ்பேஸ் கிடையாது. ஓகேங்க, டூ மாலிகுலருக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஒரு மாலிகுலருக்கு ஸ்பேஸ் இருந்தால் கண்டினியூஸ் டிஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? எஸ், போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்ன வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட் இஸ் கிளாஸிஃபைடு இன்டூ 2 டைப்ஸ். ஒன் இஸ் லிக்விட் அண்டு கேஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டு மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பேசிக்லாம் சும்மா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கும். ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், H2O தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1000 kg/m3. அப்போ ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரெசிபிள். ஓகே, ஃப்ளூயிட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரெசிபிள், வாட்டர் இஸ் த இன்கம்ப்ரெசிபிள். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 kg/m3. வாட்டர் இஸ் த ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். அப்போ அடுத்து கேஸ் வருவோம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு கேஸ் வந்து ஏர் தான் நமக்கு. ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன இருக்குன்றது நம்ம அப்புறம் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டு ஏர் வந்து ஸ்டாண்டர்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனோட டென்சிட்டி என்ன? 1.24 kg/m3. கம்ப்ரெசிபிளாக இன்கம்ப்ரெசிபிளாக? கம்ப்ரெசிபிள் ஒன். ஏர் இஸ் தி கேஸ் இஸ் தி கம்ப்ரெசிபிள் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு நமக்கு செட் ஆஃப் 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக. ஓகே, அப்போ ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 kg/m3. இட்ஸ் இன்கம்ப்ரெசிபிள். ஸ்டாண்டர்டு கேஸ் இஸ் ஏர், 1.24 kg/m3. வாட்டர் இஸ் கேஸ் இஸ் தி கம்ப்ரெசிபிள் ஒன். ஓகே, இதெல்லாம் நமக்கு ஜென்ரல் டேர்ம். ஆயில், பெட்ரோல், கெரோசின் இதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கும்போது டென்சிட்டிலேருந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டி என்ன, இந்த மாதிரி ஜேடியில் சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. டென்சிட்டின்னு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். அது இருக்குது. அடுத்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், நியான், H2, ஓகே, ஹைட்ரஜன். ஸோ இதனுடைய டென்சிட்டி இதெல்லாம். ஓகே, சும்மா வாட் இஸ் வாட் அப்படி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க போதும், ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் இந்த டாபிக் இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒன் அண்டு லிக்விட் அண்டு கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்க, ஃப்ளூயிடை வந்து
கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் இன் நேச்சரில் இருக்குது ரியல் ஃப்ளூயிட் அண்ட் ஐடியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, அப்போ ஒரு சில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கான்ட்ராவர்ஷனாக இருக்கும். என்னென்னா இங்கே இருக்குன்னு ரியல் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃப்ளூயிட இல்லன்னு நம்ம சொல்லுவோம். ஐடியல் ஃப்ளூயிட இருக்கிற ஃப்ளூயிட வந்து இமேஜினரி ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்பர்ட்டி ஒன்லி. ஓகேங்களா, எஸ். திஸ் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் ரியல் ஃப்ளூயிட் நம்ம பார்க்க போறோம். திஸ் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் ஹேவிங் ஃபைனைட் ஃபைனைட் விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஷியர் ஸ்ட்ரெஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் கம்ப்ரசிபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃப்ளூயிடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரசிபிள் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னா இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சரில் இருக்குது. கம்ப்ரசிபிள் இன் நேச்சர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஹேவிங் ஃபைனைட், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது, பல்க் மாலஸ் இருக்குது, டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ளூயிட். இங்கே இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே ஐடியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா, இட்ஸ் அஷ்யூம்டு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். அஷ்யூம் தான் நமக்கு இது. ஓகேங்களா, இட் இஸ் அஷ்யூம்டு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். தெர் இஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நமக்கு 0, சேஞ்ச் இன் வால்யூம் நமக்கு 0 நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து கம்ப்ரசிபிள் ஒன். அப்போ இதனோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன, ரியல் ஃப்ளூயிடில் எக்ஸாம்பிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர், பெட்ரோல், கேஸ் அண்ட் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வாட்டரை வந்து நமக்கு இன்கம்ப்ரசிபிள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். அப்போ அதனால் இது நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஓகே, எஸ். அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் அஷ்யூம்ட் இஸ் த இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட், நோ விஸ்காசிட்டி, நோ சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். த ஃப்ளூயிட் இஸ் த ஐடியல் ஃப்ளூயிட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ் அப்படிம்பாங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பல்க் மாடுலஸ் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட போய் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தான். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கொடுத்துருவாங்க, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருவாங்க, சேஞ்ச் இன் வால்யூம் கொடுக்க மாட்டோம், வால்யூம் கொடுத்துருவாங்க. இனிஷியலி தட் மச் அப்படின்னு சொல்லிட்டு சம் எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நமக்கு 0. இப்போ பல்க் மாலஸ் K is equal to டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஆர் சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 வேல்யூ இன்ஃபினிட்டி. Why 0? Because of the volumetric strain is 0. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் மீன்ஸ் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் நமக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பல்க் மாலஸ் இன்ஃபினிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். do not existing in nature, don't existing in nature, imaginary fluid அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து imaginary fluid. ஓகேங்களா, incompressible fluid. அப்போ வாட்டர் அண்ட் ஏர் என்ன இங்கேயும் சொல்கிறீங்க அதான் சொன்னேன் இல்லைங்களா, டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஐடியல் ஃப்ளூயிட், இதெல்லாம் வரல அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட், வந்துருச்சா அப்போ ரியல் ஃப்ளூயிட். வாட்டரும் கூட ரியல் ஃப்ளூயிட் நமக்கு வரும் பிகாஸ் ஆஃப் ஹேவிங் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் வாட்டருக்கு இருக்குது 20 டிகிரி செல்சியஸில் 0.0736 நியூட்டன் பெர் மீட்டர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எல்லாமே பார்ப்போம். ஸோ டிபெண்டிங் பண்ணி நம்மளே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ப்ரெஷர் வருதா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து ஒரு கியூப் சம்மர்ஜ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எல்லா இதுலையும் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகும். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு 0. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் 0னா ஐடியல் ஃப்ளூயிட். அப்போ வாட்டர் வந்து நமக்கு வந்து ஐடியல் ஃப்ளூயிடா அந்த ப்ராப்பர்ட்டியில் வருது. அப்போது வாட்டரில் இருக்குது அன்ஈக்குவல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு வரும். அப்போ ரியல் ஃப்ளூயிடாக நமக்கு வரும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்பர்ட்டி தான் வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், சம்திங் எனிவாக இருக்கட்டும், சிவில், அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்சிசி டிசைன், ஸ்டீல் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இட் இஸ் டிபெண்டிங் ரன்னிங் வித் ரெஸ்பெக்ட் டு செல்ஃப் வெயிட் ஆஃப் தி மெட்டீரியல், செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஃப்ளூயிட். பிகாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கால்குலேட்டிங் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்ன, அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி ரெண்டும் ஒன்று தான். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட சிம்பிள் வந்து ஜின்னு சொல்லுவாங்க. சம் புக்கில் வந்து எஸ்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ வாட் இஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இட் இஸ் ரிலேட்டட் டு செல்ஃப் வெயிட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கம்பேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் நமக்கு என்ன, வாட்டர். டென்சிட்டி ஜி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர், எதுவாக தான் இருக்கட்டும், டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது லிக்யூடுக்கு. சரிங்களா, எஸ். அப்போ டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டீல் எடுத்துக்கிறேன், 7850 டென்சிட்டி அண்டு டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் எங்களுக்கு வந்து வாட்டர். அப்போ டிவைடட் பை 1000. அப்போ 7.85 தான் ஸ்டீலோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேங்களா, இப்போ நான் வாட்டர் எடுத்துக்கிறேன், வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எனக்கு வேணும். வாட்டரோட டென்சிட்டி எனி மேட்டர் அப்படிங்கும்போது வாட்டர் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வாட்டர். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாட்டர் இஸ் 1. ஓகேங்களா, எஸ். அதேமாரி பெட்ரோல் எடுத்துக்கிறோம். பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 780. இது ஒரு மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஜேடிஓவில். எக்ஸாம்பிள் பெட்ரோல் டென்சிட்டி இஸ் 780, அதாவது 780 kg per மீட்டர் கியூப்.
வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கேட்டாங்க. டிவைடட் பை 1000 டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வாட்டர் 0.78 தான் நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், இது வந்து லிக்விடுக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஃபினிஷன் டென்சிட்டி ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி நமக்கு ஏருக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேஸ். ஓகேங்களா? கேஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஸில் நம்ம சொல்லிக்கணும் இந்த இடத்துல டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஏர் ஆர் ஸ்டாண்டர்ட் கேஸ் அப்படிங்கும்போது ஏர் அப்படின்னு சொல்கிறோம். ஏரோட டென்சிட்டி 1.24 kg/m3. இப்போ ஒருவேளை நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் இயரில் அந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த வருஷம் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்கலாம் அப்படின்றது இந்த கொஸ்டின் போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம 1.24 kg/m3 நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேங்களா? அதெல்லாம் நார்ம்ஸ் நம்ம படித்து வச்சிருக்கணும். ஓகே, அப்போ டென்சிட்டி ஆஃப் தி ஏர் இஸ் ஈக்குவல் டு 1.24 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. எனி மேட்டர்ஸ் ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1.43 kg/m3. ஆல்ரெடி நம்ம எழுதிருக்கோம் இல்லைங்களா? ஆக்சிஜன் 1.43 kg/m3. இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன நமக்கு 1.15 மீட்டர் கியூப், சாரி 1.15, அவ்வளோதான். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகேவா? எஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டூ நாட் ஹேவ் எனி யூனிட்ஸ். எஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. அது ஒரு கோஎஃபிஷியன்ட் மாதிரி தான், ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான். நம்ம கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மாதிரி தான் நமக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இதுவும் டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்னு சொல்லிட்டீங்க, இதுவும் டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்னு சொல்லிட்டீங்க, இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்று தான் நமக்கு. தெர் இஸ் நோ யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? எஸ், இது நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு என்னென்னு படித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது இந்த நோட்ஸை பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு பேசிக், ஓகேங்களா, ஒரு ஏபிசியில் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கிறது அப்படின்னு நமக்கு முடியும். ஓகே, சிம்பிளாக இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி போக போக அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நோட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகே, எஸ். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு, முதல்ல டென்சிட்டின்னு சொன்னால் அடர்த்தின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். அதாவது ஒரு மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூபில், ஓகே, அதாவது 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டரு வித்து, 1 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் தண்ணி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா இதனுடைய வெயிட் எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1000 கிலோ இருக்கும். சரிங்களா? இதுதான் டென்சிட்டி. அது 1 மீட்டர் கியூபாக இருக்கலாம், 1/2 மீட்டர் கியூபாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் 1000 ஃபைனலாக வந்து நமக்கு 1000 தான். இட் இஸ் ப்ரொபோர்ஷன் டு தி வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம் அப்படின்ற மாதிரி ப்ரொபோர்ஷன் டு தி வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்னென்னா மாஸ் ஆக்குபைடு பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், மாஸ் ஆக்குபைடு பர் யூனிட் வால்யூம். அதுதான் நமக்கு வந்து டென்சிட்டி. அப்போ அதனோட யூனிட் என்னங்க? மாஸோட யூனிட் வந்து எங்களுக்கு கேஜி. ஓகே, வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ கேஜி பர் மீட்டர் கியூப் இஸ் தி யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேஜி பர் மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராம் பர் சிசின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? கிராம் பர் சிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது இந்த டென்சிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? யூனிட் வெயிட். ஓகே, அப்போ டென்சிட்டிக்கும் யூனிட் வெயிட்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் சொல்கிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எப்படி அதாவது பருமன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பருமன், மாஸை பற்றி நம்ம பேசுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போது யூனிட் வெயிட் ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் வெயிட் ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அனதர் நேம் இதெல்லாம். அப்போது காமா இஸ் ஈக்குவல் டு வெயிட் பர் வால்யூம் அப்படின்றோம். வெயிட் அதாவது ஃபோர்ஸ், நியூட்டன். ஓகேங்களா? வெயிட் பர் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1 நியூட்டன் வால்யூம், அது ரேஷியோ நம்ம எடுக்கணும். அதாவது 1 கிலோ நியூட்டன் கூட வச்சுக்கலாம். யுவர் விஷ். யூனிட் வந்து டிபெண்டிங் அப்பான் தி அவர் வேல்யூ. ஓகே, எஸ். ஸோ இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப், வெயிட் பர் யூனிட் வால்யூம், வெயிட் ஆக்குபைடு பை யூனிட் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ 1 kg இஸ் ஈக்குவல் டு ஆஸ் பர் எர்த் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 kg இஸ் ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். இப்போ இது கேஜிஎஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1 kgfன்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். 9.81 நியூட்டன். கேஜியும் கேஜிஎஃப்பும் நமக்கு வந்து ஒன்று தான். ஓகேங்களா? எஸ். அப்போ இது அனதர் நேம். அப்போ இதனுடைய அனதர் நேம் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனதர் நேம் இஸ் வெயிட் டென்சிட்டி. வெயிட் டென்சிட்டினாலும் ஒன்று தான், யூனிட் வெயிட்னாலும் ஒன்று தான். ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று தான். இதெல்லாம் அப்படி தான் அனதர் நேம் வச்சு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? வெயிட் டென்சிட்டி இஸ் கிவன், ஸ்பெசிஃபிக் வெயிட், வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு கேட்பாங்க, வாட் இஸ் வெயிட் டென்சிட்டி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அது டென்சிட்டின்னு டென்சிட்டி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? வெயிட் டென்சிட்டி அப்படின்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்ல கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி போட்டுறக்கூடாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அப்போ என்னோட யூனிட் வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா? இப்போ வந்து ரிலேஷன் நம்ம எடுக்கிறோம். இது வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சொல்லியிருக்காங்க.
எஸ். என்னன்னா யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸாம். அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டூ மாஸ் பெர் வால்யூம். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டூ ரோ இன்டூ வி கரெக்ட்டுங்களா? டென்சிட்டி இன்டூ வால்யூம். காமா ஈக்குவல் டூ வெயிட் பெர் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டூ ரோ இன்டூ வி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ரோ இன்டூ வி அப்படின்றோம். ஓகேங்களா? எஸ். அடுத்தது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அதாவது வெயிட் இஸ் ஈக்குவல் டூ காமா இன்டூ காமா இன்டூ வி. ஓகே. அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டூ வாட்? வெயிட் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க நியூட்டன். மாஸ் இன்டூ ஆக்ஸலரேஷன். மாஸ் இன்டூ ஆக்ஸலரேஷன். எம் இன்டூ ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எம் இன்டூ ஜி. ஓகே. அப்போ காமா இஸ் ஈக்குவல் டூ டபிள்யூ பெர் இங்க பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல வருது. காமா ஈக்குவல் டூ வெயிட் பெர் வால்யூம். அப்போ மாஸ் பெர் வால்யூம் நமக்கு என்ன? மாஸ் பெர் வால்யூம் ரோ டென்சிட்டியா? அப்போ காமா ஈக்குவல் டு ரோ ஜின்னு எழுதிக்கலாமா? காமா ஈக்குவல் டு ரோ ஜி. அதனால தான் ப்ரெஷர் கண்டுபிடி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரோ ஜி அப்படின்றது காமா. அது என்ன பண்ணுவோம் நம்ம 9000 இன்டூ காமாவோட 9.81 அப்படின்னு நம்ம போடுவோம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 ஹைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் மீட்டர் நம்ம போடுவோம். சரிங்களா? ப்ரெஷர் கண்டுபிடிக்கும் போது. ஸோ காமா ஈக்குவல் டு ரோ ஜி. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. காமா ஈக்குவல் டு ரோ ஜி. இந்த ஃபார்முலா இது சாரி இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஈஸி. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? டெம்பரேச்சர். ஓகே ரைட். அப்ப டெம்பரேச்சருக்கும் டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இருக்கா? எஸ் இருக்கு. டெம்பரேச்சர்ஸ் டென்சிட்டி இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டெம்பரேச்சர் அப்படின்றோம். அப்போ ஸ்டாண்டர்டா நம்ம எந்த டெம்பரேச்சர்ல அந்த டென்சிட்டி வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஃபைண்டிங் 4 டிகிரி செல்சியஸ் அண்ட் 27 டிகிரி செல்சியஸ் ஆஃப் தி ரூம் டெம்பரேச்சர். இந்த 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது ஒரு இஸ் அ வெரி வெரி க்ரூஷியல். அதாவது ரொம்ப ஸ்டாண்டர்டா அக்யூரேட்டா ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது. பட் நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஆப்ரேட் பண்ற 4 டிகிரி செல்சியஸ்லாம் நம்ம இருக்க முடியாது. ஓகேங்களா? எஸ். அப்போ 27 டிகிரி செல்சியஸ். அப்போ 27 பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் ஜென்ரலி. ஸோ 25 to 29 இந்த கொஸ்டின் ஒன் மார்க் கேட்டிருக்காங்க ஒரு டைம். த ரூம் டெம்பரேச்சர் ஃபைண்டிங் தி ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கும்போது 27 பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் இவங்க இப்படி கொடுக்காம 25 to 29 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 27 to 29 டிகிரி செல்சியஸ். இது நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இங்க பாருங்க. இது வந்து 27 பிளஸ் ஆர் பிளஸ் 2 27 மைனஸ் 2 அப்போ 2 பார்க்கும்போது நமக்கு எங்கே வருது? 2 கழிச்சா 25 to 29 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஈஸி தான். பட் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், அங்க நம்ம பார்க்கும்போது 27 தானே ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம அதை போட்டு விட்டுருவோம். சரிங்களா? அப்போ நமக்கு 25ல ஸ்டார்ட் ஆகி 29ல நமக்கு முடியுது. ஓகே. எஸ். அப்போ ஆல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி எதில் கண்டுபிடிக்கிறோம்? 25 to 29 டிகிரி செல்சியஸ். 27 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 டிகிரி 4 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா 30.6 மெர்க்குரி வந்து பாதரசம்னு சொல்லுவோம் நம்ம 13.6 மோர் டென்சிட்டி. ஓகேங்களா? ஹை டென்சிட்டி லோ வேப்பர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மோனோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிப்போம். நம்ம படிப்போம் அது எல்லாமே. ஹை டென்சிட்டி லோ வேப்பர். ஓகேங்களா? வேப்பரைசேஷன் வந்து அதாவது ஆவியாகிறது கம்மியாகும். ஹை டென்சிட்டியாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ். இப்போ சேம் வேல்யூ அதே தான் நமக்கு. அப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா என்ன? நமக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகே. அங்கே என்ன சொன்னீங்க? ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொன்னீங்க. வெயிட் பெர் வால்யூம் பண்ணோம் நம்ம. இங்கே ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வால்யூம் பெர் வெயிட் அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பெர் வெயிட். அப்போ வால்யூம் பெர் வெயிட் வால்யூம் பெர் மாஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டென்சிட்டின்னு கூட சொல்லிக்கலாம். 1 டிவைட் பை டென்சிட்டி ஆர் 1 டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். 1 டிவைட் பை டென்சிட்டி ஆர் 1 டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி. ஸோ இதுவரையிலும் நம்ம படிச்சதெல்லாம் சும்மா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. வாட் இஸ் வாட் அப்படின்னு. இப்போ தான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறோம். விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகேங்களா? அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இனிஷியலி வாட் இஸ் மீன் பை விஸ்காசிட்டி? விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? தடை தான் நமக்கு. ஓகேங்களா? அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது, எவ்வளோ தடையை கொடுக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் நமக்கு வந்து விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. விஸ்காசிட்டினாவே நிறுத்துறது தான் மீனிங். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஃப்ளோ. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஃப்ளோ இஸ் நோன் அஸ் விஸ்காசிட்டி. இது ஒரு புக் டெஃபினிஷன். இன்னொரு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஃப்ளூயிட் லேயர் அப்படின்னு சொல்லி 2 லேயர் எது வேணா இருக்கலாம். 2 லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது ஏராக இருக்கட்டும், சாரி கேஸாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், எது வேணா இருந்தாலும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 லேயர்ஸ் அப்படின்றோம். 2 ஃப்ளூயிட் ஆர் கேஸ் லேயர் தான் நமக்கு வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் வராது. நியூட்டன் லா இங்கே தான் வராரு. ஓகேங்களா? நியூட்டன் லா நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேங்களா? எஸ். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்ற மாதிரி நியூட்டன் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு. ஓகே. அப்போ இங்கே யார் மெயின் பெராமீட்டர் யார்? ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து
வாட்டர் வந்து எங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. அப்ப இது யார் ஃப்ளோ டிபெண்டிங் அப்பான் தி வெலாசிட்டின்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அப்ப அது ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறது யாரு? அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் யாரு? எங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ். சரியா? அப்போ வெலாசிட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன், ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் ஒய் டைரக்ஷன் ஓகேங்களா? கிரேடியன்ட் வேரி ஆகறதுக்கு. இப்போ நம்ம இத போடுறோம். அப்போ இவங்க 2க்கு தான் ரிலேஷன் எங்களுக்கு. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிட்டாருப்பா. ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ வெலாசிட்டி கிரேடியன்ட். இங்க தான் ரொம்ப முக்கியம். அங்க ஹூக்ஸ்ல எப்படி சொன்னாரு? ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு எப்படி யங்ஸ் மாடுலஸ கான்ஸ்டன்ட்டா போட்டாரோ, அதே மாரி இவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ விஸ்காசிட்டி ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ வெலாசிட்டி கிரேடியன்ட்ன்னு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. அவரு தான் வந்து எங்களுக்கு டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ டவ் ஈக்குவல் டூ மியூ இன்டூ டோ யூ பை டோ ஒய். டவ் ஈக்குவல் டூ மியூ இன்டூ டைனமிக் விஸ்காசிட்டி இன்டூ டோ யூ பை டோ ஒய். டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் த கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. எஸ். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் எப்படி போகுது அப்படின்னா, இப்படி நமக்கு போகுது. அப்படியே நமக்கு வந்து ஒரு பாராபோலிக் ஷேப்ல நமக்கு போகுது. அப்போ இங்கேருந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஷியர் கிடைக்கும். டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ டோ யூ பை டோ ஒய். இந்த நமக்கு ஸ்லோப்ல நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஸ்லோப்போட வேல்யூ தான் எங்களுக்கு நமக்கு என்னது? விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வெலாசிட்டி கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின்ற மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வெலாசிட்டி கிரேடியன்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை கேட்டாலும் உங்களுக்கு இதான் ஃபார்முலா. டவ் ஈக்குவல் டு மியூ இன்டு டோ பை டோ ஒய். அப்போ அதுல இருந்து என்ன மாத்தி கேட்கறாங்க நீங்க எழுதிக்கலாம். ஓகே. எஸ். அப்போ மோர் விஸ்காசிட்டி. ஓகே. இப்போ நம்ம பேசிக் கொஸ்டின் வரும் நம்ம. இப்போ ஒரு மோர் விஸ்காசிட்டி இருக்கு. அப்போ மோர் விஸ்காசிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ஃப்ளோ தான். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ஃப்ளோ. அப்போ வந்து விஸ்காசிட்டி எப்படி இருக்கும்? மூவ்மெண்ட்டே இருக்காது. ரொம்ப கம்மியா இருக்கும். வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ளோ. கரெக்ட்டா? எஸ். ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே. இது என்ன? இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க தனியா. இப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பைப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள சின்ன ஒரு இன்னொரு நமக்கு ஒரு பிஸ்டன் மாரி மூவ் ஆகுது. சம்திங் ஒரு பைப்பே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு அந்த கேப். dy அப்படின்னு சொல்லுவோம். அந்த y டிஸ்டன்ஸ் ஓகேங்களா? இப்படி கூட எழுதலாம் சில நேரத்தில. வெலாசிட்டி டிவைடட் பை y. வெலாசிட்டி டிவைடட் பை லென்த், வெலாசிட்டி டிவைடட் பை ஹைட், வெலாசிட்டி கிரேடியன்ட் அவ்வளோதான் நமக்கு. சரிங்களா? அதாவது வெலாசிட்டி டிவைடட் பை ஹைட் டிவைடட் பை லென்த் போட்டா ஹைட்ராலிக் கிரேடியன்ட். பிரஷர் டிவைடட் பை லென்த் போட்டா பிரஷர் கிரேடியன்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் கிரேடியன்ட்னா ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லென்த். அதே மாரி வெலாசிட்டி கிரேடியன்ட் வெலாசிட்டி டிவைடட் பை லென்த் ஆர் சம் ஹைட். ஓகே. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம போடுறோம். இப்போ இது ரிலேட்டிவ் என்னன்னா, ஒரு வெலாசிட்டி வந்து ரைட்ல போகுது. இன்னொரு வெலாசிட்டி லெஃப்ட்ல போகுது. அப்ப 2க்குள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் நமக்கு வந்து இந்த ஷியர் எஃபெக்ட் நமக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? எஸ். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் தி 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேளை எனக்கு சேமா இருந்துருச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப். ஓகேங்களா? 0. அப்ப தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லணும். நோ ஸ்லிப் கண்டிஷன். ஸ்லிப் அப்படின்னா மூவ்மெண்ட். அப்போ நமக்கு என்னவா இருக்கும் அந்த இடத்துல? வெலாசிட்டி கிரேடியன்ட் ஜீரோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு 0. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு 0 அப்படிங்கும்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. இது வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது ஒரு நோ ஸ்லிப் கண்டிஷன்ல நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். வெலாசிட்டி சேம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு டோ யூ பை டோ ஒய். இதை நீங்க 0ன்னு சொல்லிட்டீங்க. சரியா? இந்த 0 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ டவ் 0. ஓகே. அப்போ விஸ்காசிட்டி என்ன வருது? டைனமிக் விஸ்காசிட்டி எனிதிங் டிவைடட் பை 0 வேல்யூ இன்ஃபினிட்டி. மியூ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். நோ மூவ்மெண்ட். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. அப்போ என்னவா இருக்கும் நமக்கு? இட் இஸ் இன்ஃபினிட்டி. வெரி டிஃபிகல்ட் டு மூவ் அப்படின்றோம். ஓகேங்களா? மோர் மியூ. ஓகே. எஸ். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட். ஓகே. இது ஜஸ்ட் வெலாசிட்டி மட்டும் தான் பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? கிடையாது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆங்குலர் சாரி ஆங்குலர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேஷனல் ஆங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா, இப்போ இத டிபெண்டிங் அப்பான் தி டைம பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். இந்த இடத்துல என்னன்னா, இப்போ நமக்கு டைம் ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா? எக்ஸ் டைரக்ஷன்ல. ஒய் டைரக்ஷன்ல நமக்கு தீட்டா அந்த ஆங்குலர் ரொட்டேஷன் ஓகேங்களா? அப்போ இத பொறுத்து நமக்கு என்ன வேணும்? கிரேடியன்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? கிரேடியன்ட் நமக்கு கிடைக்குது. அத பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ டவ் ஈக்குவல் டு டோ தீட்டா டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லணும். டோ தீட்டா டிவைடட் பை டி. அதாவது 2 ப்ராப்பர்ட்டி டவ் ஈக்குவல் டு மியூ இன்டு டோ பை டோ வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ரொட்டேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ டவ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேட் ரொம்ப முக்கியம். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் தி ஷியர் ஸ்ட்ரெயின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் போலாங்களா?
அப்போ மியூ டோ யூ பை டோ ஒய் அப்படின்றது வெலாசிட்டி கிரேடியன்ட், டோ தீட்டா டோ பை டோ டி அப்படின்றது ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன் ஆர் ஆங்குலர் ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே எஸ். அப்போ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி, நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூ வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியில் மியூ இஸ் தி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் நம்ம பார்க்கலாம். அது யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ டைனமிக் விஸ்காசிட்டி அண்டு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்ன நம்ம பார்க்க போகிறோம். இதனோட யூனிட்ஸ், அப்போ யூனிட்ஸ் நமக்கு 2 இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் அப்புறம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ்னு நம்ம சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது சென்டிகிராம் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டிகிராம் செகண்ட்ஸ். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2மே கேட்பாங்க. ஓகேங்களா? 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் யூனிட் தான். ஓகே போலாங்களா? அப்போது ஓகே. நமக்கு டைனாமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும்பா. எப்படி நம்ம யங்ஸ் மாடலஸ் கண்டுபிடிக்கிறோமோ யூனிட்ஸ், அதுமாரி டைனாமிக் விஸ்காசிட்டி. அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். ஓகே. டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் தான் நமக்கு ஃபார்முலா. ஓகே எஸ். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ், அதோட யூனிட் என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிங் ஏரியா. இப்போ ஃபோர்ஸ்னா நியூட்டன். இதனோட ஏரியாவோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ விஸ்காசிட்டி இதுதான் நம்ம கான்ஸ்டன்ட் நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதுக்கு எங்கே யூனிட்? அது கிடையாது. அப்போ அடுத்தது வெலாசிட்டி கிரேடியன்ட். இப்போ வெலாசிட்டி டிவைடட் பை ஹைட் ஆர் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஒய்ன்றது டிஸ்டன்ஸ், அதனோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த மீட்டர் கேன்சலுங்களா? அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இந்த செகண்ட்ஸ் இங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன வரும்? நியூட்டன் செகண்ட்ஸ் இந்த பக்கம் வந்துட்டாரு டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் அதனுடைய யூனிட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட், டைனமிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி ஆர் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அப்போ இதோட இன்னொரு யூனிட் என்ன சொன்னால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ் இது ரெண்டுமே நமக்கு வந்து எஸ்ஐ யூனிட் தான். பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிபாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1 சென்டிபாய்ஸ். அவங்க கேட்குறது நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஆன்சர். ஓகேங்களா? இல்லை நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துட்டு எங்களுக்கு பாய்ஸில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. ஓகே எஸ். இது நமக்கு எஸ்ஐ யூனிட்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிஜிஎஸ் யூனிட்னா என்ன? இது நமக்கு யூனிட் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ எஸ்ஐ யூனிட், சிஜிஎஸ் யூனிட் நம்ம பார்ப்போம். எஸ்ஐ யூனிட் நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர், இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட் சொல்லிட்டீங்க. ஓகே. இப்போ இந்த பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல் அப்படின்னா ப்ரெஷர். ஓகேங்களா? பாஸ்கல்லாம் நம்ம படிப்போம். ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி ஆஃப் பாயிண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுதான் நமக்கு வந்து ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதனோட யூனிட் வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பாஸ்கல். அடுத்து வந்து செகண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாஸ்கல் செகண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாமா இந்த யூனிட்டை? பாஸ்கல் செகண்ட்ஸ் நம்ம எஸ்ஐ யூனிட்டை எழுதலாம். நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் 1/10 நியூட்டன்ஸ் 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அது மீன்ஸ் பாய்ஸ்னு கூட நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே எஸ். அப்போ 3 எஸ்ஐ யூனிட். அப்போ சிஜிஎஸ் யூனிட் வாங்க. கிராம். ஓகே. சென்டிகிராம் செகண்ட்ஸ்க்கு டைன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. டைன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 டைன் அப்படின்னா என்ன மீனிங்? 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -5 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -5 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை, பட் இது கேட்டிருக்காங்க. 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். 1 பாய்ஸ் கவனிங்க. சரிங்களா? 1 நியூட்டன் பர் செகண்ட்ஸ் மீட்டர் ஸ்கொயர் கிடையாது, 1 பாய்ஸ். அப்போ இது வேணால் நமக்கு என்ன 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10 to the power of -4 எழுதிக்கலாம். 1 டைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 to the power of -5 நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது -5க்கு -4 கேன்சல். அப்போ 1 -4 1 இருக்கும். அப்போ 1/10 எழுதிக்கலாம். அப்போ 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சுங்களா ஆன்சர்? சேம். அப்போ பாய்ஸ். அப்போ பாய்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னது? இது 1 நியூட்டன் பர் 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1/10 கேன்சல். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க இது ஒரு டைம். பாய்ஸ் ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? 1 டைன்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. இதெல்லாம் யூனிட் கன்வர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே எஸ். பாஸ்கல் செகண்ட்ஸ் அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா கேஜி பர் மீட்டர் செகண்ட்ஸ். இது நமக்கு எஸ்ஐ யூனிட் தான். ஓகேங்களா? கேஜி பர் மீட்டர் செகண்ட்ஸ். இது எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா கேஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். நமக்கு மாஸ் நம்ம கேஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ். எஸ். ஓகே 1 மினிட்.
அப்போ கேஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் ஓகேங்களா? அப்போ டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்? 1 மினிட். கேஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் ஆக்ஸலரேஷன். கேஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். 1 கேஜி இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன். ஓகே 9.81 நியூட்டன். அப்போ கேஜி மாஸ் ஓகே மாஸ் நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். அப்போ நமக்கு நியூட்டன் பெர் ஆக்ஸலரேஷன் கீழே இருக்குது. ஓகே அப்போ நியூட்டன் நம்ம கொண்டு வந்தோம். அப்போ நியூட்டன் டிவைடட் பை ஆக்ஸலரேஷன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இந்த ஒரு செகண்ட்ஸுக்கு கேன்சல். ஒரு எஸ் நமக்கு மேலே போவோம். மீட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால எஸ் நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே எஸ். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனிங்க. அப்போ இந்த கேஜி ஓகே அப்போ இந்த கேஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் தானே நமக்கு. அப்போ நியூட்டன் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வெயிட் நம்ம பண்ணுறோம். மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் கரெக்டுங்களா? அப்போ இந்த மாஸ் நம்ம வச்சுக்கிட்டோம். அப்போ மாஸ் தான் நமக்கு கேஜி. அப்போ நியூட்டன் பெர் ஆக்ஸலரேஷன் எழுதுறோம் நம்ம இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல நியூட்டன் பெர் ஆக்ஸலரேஷன். ஓகே ஆக்ஸலரேஷன் இன்டு மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் கரெக்டுங்களா? அப்போ இது ஆக்ஸலரேஷன் யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போது இந்த ஆல்ரெடி இங்கே செகண்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா? செகண்ட்ஸ் கேன்சல். மீதி ஒரு செகண்ட்ஸ் இருக்கும். அந்த செகண்ட்ஸ் வந்து மேலே போயிடும். அப்போ நியூட்டன் செகண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ கேஜி பெர் மீட்டர் செகண்ட்ஸும் நமக்கு விஸ்காசிட்டியோடைய யூனிட்ஸ் தான். அப்போ எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். கேஜி பெர் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பெர் மீட்டர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா 10 கேஜி பெர் மீட்டர் 10 கேஜி பெர் மீட்டர் செகண்ட்ஸ் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் கேஜி பெர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேறு யூனிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. டேரெக்டாக 1 கேஜி பெர் மீட்டர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோ நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி இங்கே தான் இருக்கு. 1 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே மியூ இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இது வரை நமக்கு மெயின் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆர் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ரெண்டு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் உங்கள் விருப்பம். ஓகே எஸ் ஓகே. ஸோ இப்போ கினமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ரிலேஷன் பிட்வீன் viscosity and density of the fluids அப்படின்னு நம்ம சொல்றோம். density of the any matters. ஓகே அப்போ the ratio between kinematic viscosity is equal to the ratio between dynamic viscosity to the density of any matters அப்படின்னு சொல்றோம். அப்போ டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் உங்களுக்கு தெரியுமா? கேஜி மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆர் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஓகே இது நமக்கு ஃபைனலாக யூனிட் இருக்கிறதுக்கு அந்த கேஜி கேன்சலுங்களா? இந்த மீட்டர் கியூப் மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அப்போ நான் எக்ஸாம்பிள் எப்படி அப்ளை பண்ணுறது? நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயரில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கரெக்டு தான். கேஜி பர் மீட்டர் செகண்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கரெக்டு தான். ஏன்னா இது ரெண்டும் ஒரே யூனிட் தானே சரிங்களா? அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் ஆர் ஸ்டோக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்டோக் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னா 1 ஓகேங்களா? ஸ்டோக் சொல்லும் போது 1 ஸ்டோக் இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 ஸ்டோக் இஸ் ஈக்குவல் டு 1 centimeter square per seconds or 10 to the power of minus 4 meter square per seconds. அப்போ இங்கே சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் 10 to the power of minus 2 10 to the power of minus 2 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் நமக்கு வரும் சரிங்களா? அப்போ எஸ்ஐ யூனிட் என்னப்பா அதுக்கு மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் தான் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய சிஜிஎஸ் யூனிட் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டோக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த விஸ்காசிட்டி அண்ட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸ்டாண்டர்டு வேல்யூஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் டு ஏர் 55, விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் டு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் டு வாட்டர் 15, 55 ஓகேங்களா 50 15 அந்த ரேஞ்சு நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகே இந்த ஸ்டாண்டர்டு வேல்யூ எந்த டிகிரி செல்சியஸில் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் கண்டுபிடிக்கும். ஒவ்வொரு புக்லையும் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா இதெல்லாம் வேல்யூஸ் இது அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ் இது 20 டிகிரி செல்சியஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கரெக்டாக கொடுத்துருவாங்க 20 டிகிரி செல்சியஸ்னு. ஓகேங்களா ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அப்போ டைனமிக் விஸ்காசிட்டி மியூ கொடுத்துட்டீங்க. அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வந்து பாய்ஸில் சொல்ல போகிறோம். சென்டி பாய்ஸில். ஓகேங்களா எஸ்
வாட்டரோட விஸ்காசிட்டி 1 சென்டிபாய்ஸ் ஓகேங்களா. த ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் தி டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் 1 சென்டிபாய்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. 1 சென்டிபாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே எஸ். அப்போ ஏரோடைய டென்சிட்டி ஏரோடைய டைனமிக் விஸ்காசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0183 சென்டிபாய்ஸ் 0.0183 சென்டிபாய்ஸ். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் டு ஏர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 20 டிகிரி செல்சியஸ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, இது 1 சென்டிபாய்ஸ் ஆல்ரெடி, இது 0.0183 சென்டிபாய்ஸ். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் 54.64னு அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் இஸ் சார் அக்யூரேட் ஆன்சர் அப்ராக்சிமேட் ஆன்சர் இஸ் 55 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ரீசன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர் இஸ் தி மோர் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு தி ஏர் பிகாஸ் ஆஃப் விஸ்காசிட்டி ஓகேங்களா. வாட்டரோட விஸ்காசிட்டி வந்து 55 டைம்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ், இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா, கினமேட்டிக் விஸ்காசிட்டி. இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன கேட்டோம் அப்படின்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு ஒரு விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டியா விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு இது நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம், நமக்கு சென்டிபாய்ஸை வந்து நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றினீங்க என்ன வரும் பாருங்கள், 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இங்கே போட்டாச்சு. சென்டிபாய்ஸை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 100 போடுவீங்க கரெக்டாக. அப்போ நமக்கு என்ன வரும், 10 to the power of -3 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து வாட்டரோடைய வேல்யூ. அப்போ இது நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் 10 to the power of -3 டிவைடட் பை 1000. இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸில் கிடைக்கும் ஆன்சர் கரெக்டாக. அப்போ இது வந்து ஸ்டோக்கில் அப்ளை பண்ணணும். அப்போ ஸ்டோக் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ டிவைடட் பை 1000 10 to the power of -4 நம்ம போடணும். அப்போ போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்டோக்கில் கன்வெர்ட் பண்ணுறது 0.01 ஸ்டோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. 0.01 ஸ்டோக் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ நம்ம வந்து போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, காமா இஸ் ஈக்குவல் டு வாட்டரில் 0.01 ஸ்டோக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0.01 ஸ்டோக் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் ஓகேங்களா. 0.01. இப்போ ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ரீசன் இஸ் த டென்சிட்டி இஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வேல்யூ நம்ம போடும்போது டென்சிட்டி நமக்கு என்ன இருக்கும், கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுறோம், ஏரோட வேல்யூ நமக்கு டைரெக்டாக 0.148 ஸ்டோக்கு நமக்கு வருது ஓகேங்களா. 0.148 ஸ்டோக்கு நம்ம ஆன்சர் வருது ஓகேங்களா. ஓகே, இது டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணியிருக்கலாம். இந்த நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணாலும் ஒன்று தான், டைரெக்டாக நீங்கள் டிவைடட் பை வேல்யூ சென்டிபாய்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டோக்கு மாறணும் இல்லையா. சென்டிபாய்ஸ் ஆல்ரெடி நமக்கு என்னது, நமக்கு இது சென்டினா இது நமக்கு சிஜிஎஸ் யூனிட் தான். ஸ்டோக்குன்றது ஆல்ரெடி நமக்கு சிஜிஎஸ் யூனிட் தான். டேரெக்டாக நீங்கள் டென்சிட்டி டிவைட் பை போட்டாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு வருது. பட் இதை மட்டும் நம்ம நியூட்டன் செகண்ட்ஸ் மாற்றணும். ஓகே, அப்போ இது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.148 ஸ்டோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காமா ஏரோட வேல்யூ 0.148 ஸ்டோக் ஓகேங்களா. அப்போ இதனுடைய ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைய கினமேட்டிக் விஸ்காசிட்டி 15 டைம்ஸ் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு வாட்டர் ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் தி கினமேட்டிக் விஸ்காசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி இஸ் வெரி லெஸ். அப்போ ஏருக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து டென்சிட்டி இஸ் மோர் வாட்டருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் 15 டைம்ஸ் ஆஃப் தி வாட்டர் அண்ட் மோர் தென் தி வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அண்டு கினமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் மோர் தென் தி வாட்டர். இதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ரைட், ஓகே. ஸோ இதுவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி வச்சு நீங்கள் பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எஸ், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஓகே எப்படி நமக்கு வேரி ஆகுது, டைனமிக் விஸ்காசிட்டி சரி கைனமேட்டிக் விஸ்காசிட்டி எப்படி வந்து வேரி ஆகுது டிபெண்டிங் அப்பான் தி டென்சிட்டி அண்டு டெம்பரேச்சர் அண்டு அகீஷன் அண்டு மாலிகுலர் மூமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது மாலிகுலர் மூமெண்ட் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது. ஓகே, மியூ கைனமேட்டிக் ஓகேங்களா. எஸ், டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் ரெண்டுமே ஓகேங்களா. டைனமிக் விஸ்காசிட்டி இருக்கட்டும் ப்ளஸ் டைனமிக் விஸ்காசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் நமக்கு. கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி லிக்விட் ஓகேங்களா ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்க்ரீஸ் வித் டிக்ரீசிங் தி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு லிக்யூடாக இருக்குது ஓகேங்களா. த ஃப்ளூயிட் இஸ் த லிக்விட், ஃப்ளூயிட் இஸ் த லிக்விட். வேர்டிங் கவனிக்கணும், ஃப்ளூயிடும் லிக்விடும் சேம் கிடையாது. ஃப்ளூயிட் இஸ் தி மிக்ஸ்ட் ஆஃப் போத் ஏர் அண்டு வாட்டர் ஓகே, ஏர் அண்டு ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் ஆஃப் லிக்விட் அண்டு கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. வாட்டர் அண்டு கேஸ். ஆனால் வந்து லிக்விட் அப்படின்றது ஒன்லி லிக்விட் மட்டும்தான், வாட்டர் மட்டும்தான். வாட்டர், ஆயில், பெட்ரோல் இதெல்லாம் சேர்ந்து வரும் ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இது
ஓகே. அப்போ the fluid is the liquid. The temperature is increasing. Temperature is increasing. ஓகேங்களா? Temperature is increasing. What about dynamic viscosity? Decreasing. Inversely proportional. Because of viscosity is increasing. ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுதியிருக்கணும். டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு எழுதியிருக்கணும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். The viscosity of the fluid is increasing with decreasing the temperature அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? The temperature is increasing, viscosity is decreasing. ஓகே. இது ஓகே. இதனுடைய ரீசன் என்ன? என்னத்துக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் ஆஃப் தி கொகிஷன். ஓகேங்களா? அதாவது கொகிஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிடியூஸ் பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. பிரேக் பண்ணி விட்டுருது அப்படின்றாங்க. ஓகேங்களா? நம்ம சொன்னோம் இல்லைங்களா? there is a no gap between the two molecules அப்படிங்கும்போது இந்த கொகிஷனை வந்து அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணி விட்டுறாரு. கொகிஷன் பாண்டை வந்து பிரேக் பண்ணி விட்டுறாரு அந்த டெம்பரேச்சர்ன்ற ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது போவோம். mu is the gas. Okay, the liquid, the fluid is the gas increasing. Okay, viscosity is increasing with the increasing the temperature. அப்போ directly proportional. ஓகேங்களா? அப்போ ஒரு fluid வந்து கேஸாக இருந்துச்சுன்னா directly proportional, liquid இருந்தால் inversely proportional. அவ்வளோதான். இதுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இது என்னன்னா இஸ் அ மாலிகுலார் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாலிகுலார் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா, ஒரு கேஸ் இருக்கும்போது நமக்கு என்னன்னா மாலிகுலார் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், வேகமாக நடக்கும் நமக்கு. ஓகேங்களா? டெம்பரேச்சர் சப்ளை பண்ணதுக்கப்புறம் இஸ் சப்ளைங் சம் அடிஷ்னல் எனர்ஜி இஸ் லைக் அ டெம்பரேச்சர். ஸோ என்ன நமக்கு மாலிகுலார் மூவ்மெண்ட் உள்ளுக்குள்ள அந்த மாலிகுலார் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கிறதுனால நமக்கு வந்து விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிடுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. சரிங்களா? எஸ். அப்போ மோர் இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோர் மியூ பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மோர். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. மோர் டென்சிட்டி மோர் விஸ்காசிட்டி. பிகாஸ் கினமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. டென்சிட்டி இங்கே கொண்டு வந்து போடுங்க. டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மாலிகுலார் மூவ்மெண்ட் அதிகமாக நடக்கிறதுனால அப்போ அதனுடைய டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ பிணைப்பு இந்த பாண்டு நமக்கு வந்து அதிகமாக அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற ஒரு மாலிகுலர் இதான் நமக்கு ஏர்னு வச்சுக்கோங்க. இங்கெங்கே சுற்றிட்டு இருக்க மாலிகுலர் வந்து எல்லாம் ஒட்டுக்கா வருது. ஓகேங்களா? எல்லாம் பக்கம் பக்கமாக வந்துடுறாங்க டெம்பரேச்சர்னால. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கெட் ஃபார் மோர் டென்சிட்டி ஸோ மோர் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகேங்களா? இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கோ, ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கோ அதெல்லாம் விஸ்காசிட்டி அதிகம். ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஃப்ளோ. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப வாட்டர் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டியும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட் இந்த குரூட் ஆயில் கேஸ்டர் ஆயில்லாம் விஸ்காசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ப்போம். பெட்ரோல். ஓகே, பெட்ரோலோட டென்சிட்டி இஸ் கம்மி. ஸோ பெட்ரோல் தான் நமக்கு இருக்கிற லெஸ் விஸ்காசிட்டி. அதாவது இந்த ஆர்டரில் அவங்க கொடுத்துருவாங்க, மிக்ஸ் பண்ணி ஷஃபிள் பண்ணி போட்டு விட்ருவாங்க இதை. ஓகேங்களா? குரூட் ஆயில் கேஸ்டர் ஆயில் வாட்டர் பெட்ரோல் அப்படிங்கிற இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க, டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க. அப்போ என்ன பண்ணும், பெட்ரோல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரொம்ப தண்ணியாக இருக்கும், டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வாட்டர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில். நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில். ஓகேங்களா? கேஸ்டர் ஆயில் நமக்கு வந்து ஒரு வண்டியில் போடுறோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்காசிட்டி டென்சிட்டி அதிகமாக. ஸோ விஸ்காசிட்டி நமக்கு மோர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா viscosity of fluid depending on cohesion between the particles. Yes, correct. ஏன்னா நீங்கள் breaking the cohesion சொல்லிட்டீங்க. viscosity of the gas is depending upon molecular momentum transfer. அதை நம்ம பண்ணுங்களா, அந்த momentum particles வந்து அதிகமாக மூவ் ஆன டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். additional resistance producing because of molecular momentum transfer. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ இதெல்லாம் வந்து போய் நமக்கு ஒரு அடிஷ்னல் டாபிக் தான். இதெல்லாம் வந்து ஒரு கொஷின்ஸ். இதெல்லாம் வந்து கொஷின் எப்படி கேட்டாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பன்சால் புக்கில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷின் என்னென்னு அப்படின்னா பார்ப்போமாங்க. ஃப்ளோ வித் பைப் பிட்வீன் தி சாலிட் ராட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு பைப்பா, இது ஒரு சாலிட் ராடுப்பா. சரிங்களா? ஸோ உள்ளே வந்து இப்படி நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்படி ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி வரும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி கிவன் கேசஸ். போத் ஆர் ஃப்ளோயிங் அப், ஒன் இஸ் ஃப்ளோயிங் அப், ஒன் இஸ் ஃப்ளோயிங் டவுன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எப்படி அப்படின்னா நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு ஆயில் வந்து இந்த பக்கம் வந்து இப்படி போகுது, ஒரு வெலாசிட்டி இப்படி வரும்போது ராடை ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகே. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ இ பை டோ ஒய். அப்போ ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ஏரியா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல ஏரியான்றது என்ன பாருங்க பாருங்க, கான்டாக்ட் ஏரியா. கான்டாக்ட் ஏரியான்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா நம்ம கான்டாக்ட் ஆகல, இதனுடைய சர்ஃபேஸ் தான் நமக்கு வந்து கான்டாக்ட் ஆகுது. ஏன்னா வந்து இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு சொல்லுங்க என்னன்னு,
பெரிமீட்டர் இன்ட்டு லென்த் பை டி எல் அப்படின்னு சொல்கிறோம். பை டி எல். அப்போ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ பை இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு எழுதுனது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. கிராஸ் செக்ஷன் ஏரியா போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்போ டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ இ பை டோ ஒய். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி மியூ நமக்கு தெரியும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சேஞ்ச் இன் வெலாசிட்டி மியூ 1 மைனஸ் மியூ 2 இருக்கலாம். இல்லை மியூ 1 ப்ளஸ் மியூ 2 இருக்கலாம். ஒரே டேரக்ஷன் போனால் ப்ளஸ், ஆப்போசிட்டில் போனால் மைனஸ். இதோட போய் அதனோட டிஸ்டன்ஸ் டிஒய்ன்றது இதுதான் அதனோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு கேப் டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. டிஒய் இங்கே மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்களா? எஸ். அப்போ ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. த வெலாசிட்டி ஈக்குவேஷன், த வெலாசிட்டி ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் யூ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டோ யூ பை டோ ஒய் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம பண்ணணும். அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 2y வெலாசிட்டி கிரேடியன்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 2y இது நமக்கு 2 கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இது நமக்கு வெலாசிட்டி கிரேடியன்ட். அப்போ நம்ம கொடுத்துருவாங்க 0 to 1 வெலாசிட்டி ஹைட்டு. அப்போ இதுல நீங்கள் வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிச்சி மறுபடியும் நமக்கு சியர் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை விஸ்காசிட்டியோ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஸ். இது வந்து இன்க்ளைன் ஃப்ளோ பைப்பு. இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் நம்ம படிப்போம். யூனிட் நம்பர் 7ல் இன்க்ளைன் ட்ரெஸ்ஸில் நம்ம படிக்கும்போது ஈஸி. ஓகே, அதில் போய் ஈஸியாக போட்டுக்கலாம். எஸ். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு பைப். ஓகே, இங்கே இங்கே இப்போது இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு நமக்கு ஒரு பைப். ஓகே, இதில் நமக்கு வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு இதில் என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இது நமக்கு ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஷியர் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்னா வெயிட். அப்போ இந்த வெயிட் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும், டியூ டு கிராவிட்டினால டேரெக்டாக நமக்கு எப்படி ஆகும், இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆக்ட் ஆகும். பட் இது நமக்கு என்ன வேணும், இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் நமக்கு வேணும். இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் நமக்கு வேணும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படி மூவ் பண்ணுமா? கரெக்டாக? 1 minute. Something is okay. 1 minute. Yes. Okay. Yes. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் நம்ம எடுக்கணும் இல்லையா? எஸ். அதாவது இந்த எஃப் ஃபோர்ஸ், இந்த ஷியர் ஃபோர்ஸுக்கு பர்பெண்டிகுலர் அந்த லைன் தான் இந்த லைன். ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்கே ஆல்ரெடி ஆக்ட் ஆகிக்கூட வெயிட் டபிள்யூ. ஓகே, அந்த டபிள்யூ எனக்கு என்னென்னு கொடுத்துருவாங்க நமக்கு. ஓகே, ஸோ இது என்ன இன்க்ளைன் ஆக்ட் ஆகிட்டு இந்த டீட்டா, இதே டீட்டா தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? சேம் டீட்டா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம ஸ்கொயர் போட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஸ்கொயர் போட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதே டீட்டா நமக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, பிகாஸ் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு இப்படி போடும்போது இங்கே நமக்கு வந்துடும். சேம் டீட்டா, இந்த கேப்பில் அந்த டீட்டா வருது. ஓகே, அப்போ இது நமக்கு டபிள்யூ. அப்போ டீட்டா டைரக்ஷனில் போனால் நமக்கு என்னது, டபிள்யூ காஸ் டீட்டா. ஓகேங்களா? ட்ரெஸ்ஸில் படிச்சிருக்கீங்களா? டீட்டாக்கு ஆப்போசிட்டில் வந்து நமக்கு என்ன வரும், இந்த ஃபோர்ஸ் இப்படி நமக்கு வருது. ஓகேங்களா? ஷியர் நமக்கு இப்படி போகுது அப்படின்னா வெயிட் நமக்கு இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போனால் இதே வந்து நமக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷன் போனால் நமக்கு வந்து டபிள்யூ சைன் டீட்டா. அதை தான் இங்கே போட்டிருக்கோம், டபிள்யூ சைன் டீட்டா. டீட்டாக்கு டைரக்ஷன் போனால் டபிள்யூ காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போது shear force acting this left side, அப்போ force ஓகேங்களா, this acting in right side is equal to w sin theta. முடிஞ்சிருச்சு. இதே vertical force கேட்டால் w sin theta. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்படியே டேரெக்டாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு w sin theta. இது நம்மளுக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவ் ஈக்குவல், shear stress டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஏரியா ஆஃப் தி ஃப்ரிக்ஷன், அந்த சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருவாங்க நமக்கு. இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் வெயிட் கேட்டால் வெயிட் கண்டுபிடிங்க, டீட்டா கேட்டால் டீட்டா கண்டுபிடிங்க, இல்லை பவர் கேட்டாங்கன்னா இன்ட்டு வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பவர் நமக்கு கிடைக்கும். ஓகே, எஸ், ரைட். இப்போ இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே மேலே எப்படி நீங்கள் வெர்டிக்கல் ஃப்ளோ ஒன்று பார்த்தீங்க இல்லைங்களா, இப்படி டேரக்ஷன் வெர்டிக்கல் ஃப்ளோ. இதே வந்து ஹரிசாண்டல் ஃப்ளோவில் போனால் என்ன, சேம் கான்செப்ட். அப்போ ஹரிசாண்டல் ஃப்ளோ போகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எஸ், இப்போ ஹரிசாண்டல் ஃப்ளோவில் போகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு கேப், 2 கேப். சரிங்களா? அப்போ இதுலேயும் நமக்கு ஃபோர்ஸ் ஆன் 1, ஃபோர்ஸ் ஆன் தி 1, 2 போத் ஆர் ஈக்குவல். ஃபோர்ஸ் ஆன் தி 1 அண்ட் ஃபோர்ஸ் ஆன் 2 இஸ் ஈக்குவல் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே, அப்போ அதனுடைய விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன, இதனோட விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன, டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ பை டோ ஒய் எழுதிட்டீங்க. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஏரியா அந்த டிஸ்டன்ஸ், இந்த ஏரியா இஸ் சேம்னு சொல்லுவாங்க. அப்போ ஏரியா கேன்சல், விஸ்காசிட்டி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏரியா சேம்னு சொல்லுவாங்க, வெலாசிட்டி இஸ் த சேம் சொன்னா வெலாசிட்டி கேன்சல். அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஃபார்ம் வந்து நமக்கு இப்படி வரும், v இன்ட்டு v டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு v டிவைடட் பை y2 y1. ஓகேங்களா? இது 1 2.
அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? வி கேன்சல்னு சொல்லிட்டீங்க, சேம்னு சொல்லிட்டீங்க. அப்போ U1/U2 இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நான் ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கேட்டா நமக்கு ஈஸி. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். இது நான் எக்ஸ்ட்ரா டாபிக் எழுதி வச்சிருக்கேன். ஒருவேளை எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எங்க வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ FD1 அண்ட் FD2 தான் நமக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ இத வந்து force இங்க depending upon the viscosity, velocity gradient depending upon the y distance. அப்போ differentiation with respect to y. அப்போ முதல்ல force எழுதிக்கோங்க. இது நமக்கு force, இது நமக்கு force. ஓகே mu1. ஓகே அப்போ mu1 into velocity into distance y. ஓகேங்களா? dy க்கு பதிலா y போட்டுக்கிறேன். into ஏரியா சேம்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி mu2 y into h minus y. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது டோட்டல் ஹைட் h, இது y அப்படின்னா மீதி இருக்கிறது h minus y. y or y1. ஓகேங்களா? எஸ். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ∂f divided by ∂y. அப்போ நமக்கு பாருங்க கீழே நமக்கு என்ன சொன்னோம்? y இருக்குன்னு சொல்லாமா? அப்போ 1/x minus 1/x ஸ்கொயர். அப்போ minus 1/y ஸ்கொயர். mu1 கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்க நமக்கு இந்த மியூ வச்சுக்கோங்க. வெலாசிட்டி வச்சாலும் தப்பு இல்ல. ஓகே ஈக்குவல் டூ நம்ம 0ன்னு நம்ம போடும்போது, இத அந்த கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்து நம்ம 0 ஆக்கிருவோம். யூ அண்ட் ஏவெல்லாம் 0 ஆயிரும் நமக்கு. ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்க. இந்த இடத்துல பாருங்க h மைனஸ் ஒய் இருக்கு. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்? -1/h மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் நமக்கு என்ன இந்த மைனஸ் ஒய் நமக்கு மேல வந்துரும் நமக்கு. சரிங்களா? அப்போ பிளஸ்ன்னு நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகே. எஸ். அப்போ இந்த பக்கம் வாங்க நெக்ஸ்ட் பேஜ்ல குடுத்துருக்கோம். அப்போ -1 மியூ ஸ்கொயர் h ஸ்கொயர் கீழே நமக்கு வந்து h மைனஸ் ஒய். இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல h மைனஸ் 1 மினிட். எஸ் கரெக்ட். h மைனஸ் ஒய் தி மைனஸ் ஆஃப் இன்வர்ஸ். இது நான் கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? மேலே எழுதியிருக்கோம் நம்ம -2ன்னு. அப்போ mu1 டிவைடட் பை mu1 ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் இங்கே மைனஸ் இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் ஆல்ரெடி ப்ளஸ் நமக்கு அப்படி தான் இருக்குது. mu2 டிவைட் பை h மைனஸ் தி ஒய் தி ஹோல் ஸ்கொயர். அப்போது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஸ்காசிட்டி கேட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா? விஸ்காசிட்டி கேட்டாங்கன்னா மியூ டிவைடட் பை y1 அவ்வளோதான். இதே ஃபோர்ஸை பற்றி கேட்டாங்கன்னா mu1 டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோர்ஸை பற்றி பேசுனாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் நமக்கு வந்துடணும். ஓகேங்களா? இதே நமக்கு விஸ்காசிட்டி மட்டும் பேசுனாங்கன்னா டிஸ்டன்ஸில் நமக்கு வந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. இந்த நியூட்டன் இவரெல்லாம் சொல்லிட்டாருங்களா? டைனமிக் விஸ்காசிட்டி சொல்லிட்டேன், நான் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி சொல்லிட்டேன், எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அவர்லாம் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு யூனிட் வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கொஞ்சம் பெருசு தான். ஓகே. ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மற்றதெல்லாம் வந்து சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு ஃபார்முலா, ஆன்சர்ஸ், கான்செப்ட் அவ்வளோதான். ஓகே. இது மட்டும் வந்தீங்கன்னா கொஞ்சம் தியரி. ஓகே. அப்படின்னால கொஞ்சம் லேட் தான் ஆகும். எஸ். போலாங்களா? டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ டைப் ஆஃப் ஃப்ளூயிடில் பார்ப்போம். ஓகே. ஃப்ளூயிடை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. பேஸ்ட் ஆன் எனக்கு இவரெல்லாம் செட் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் நியூட்டன் ஃப்ளூயிட் அப்படின்ட்டேன். அவரெல்லாம் என்னோட ஃப்ளூயிடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நியூட்டனின் ஃப்ளூயிட் நான் சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் நியூட்டனின் ஃப்ளூயிட் அண்டு நியூட்டனின் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம வந்து 2ஆ வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு நியூட்டன். ஓகேங்களா? அப்போ நியூட்டன் என்னுடைய லாலாம் ஒபே பண்ணுறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் நியூட்டனின் ஃப்ளூயிட்ன்றாங்க. அப்போ என்னுடைய லா என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட் ரேட் ஆஃப் தி ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகே. ஆர் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அவர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ், வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பெட்ரோல், டீசல், கேஸ் அண்டு வாட்டர் இதெல்லாம் வந்து நியூட்டனின் ஃப்ளூயிட். எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க. நியூட்டனின் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ், வாட்டர் இதெல்லாம் வந்து நியூட்டனின் ஃப்ளூயிட். அப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டி வச்சு நான் ஃபார்முலா எழுதுறேன். ஓகேங்களா? அப்போ டவ் ஈக்குவல் டு a இன்ட்டு டோய் பை டோவை ஹோல் பவர் n ப்ளஸ் பி. அப்போ என்னோட நியூட்டனின் ஃப்ளூயிடுக்கு இந்த ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்ட் மியூவாக இருப்பாங்க. பியோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும். என்னோட வேல்யூ 1. இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிடும். எந்த ஃபார்முலா? டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஏ ஃபார்முலா கிடச்சிடும். அப்போ இதெல்லாம் யாருக்கு வேரி ஆகுது? இந்த பியோட வேல்யூ வந்து சம்டைம் கிரேட்டர் தானே இருக்கும், லெஸ் தானே இருக்கும். என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தானாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஏவோட வேல்யூ ஆஸ் இட் இஸ் எனக்கு எப்பயும் போல மியூ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஒபே பண்ணாதவங்க நான் நியூட்டனின் ஃப்ளூயிட். ஓகேங்களா? அப்போ நான் நியூட்டனின் ஃப்ளூயிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ்
நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லிக்கலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டோ யூ பை டோ ஒய். இவங்கலாம் வந்து நான் நியூட்டனின் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் நியூட்டனின் ஃப்ளூயிட். ஓகே, அவங்கள வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நான் நியூட்டன் ஃப்ளூயிட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ், டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றோம். டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ். அப்போ டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் யாராரு, டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் யாராரு, அவங்களுடைய கர்வேச்சர்லாம் எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றது எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, 1 மினிட் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் இண்டிபெண்டன்ட் பார்த்துக்கலாம், ஏன்னா நிறைய இருக்கும் அதில். டைலனன்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா, சாரி, டிலைன்ட் ஆர் டைலண்ட். ஓகே, யுவர் விஷ். டைலனன்ட் ஃப்ளூயிட் ஆர் டிலைன்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிலைன்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட், ரொம்ப திக்கான ஃப்ளூயிட் இது எல்லாமே திக்கனிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக். ஓகே, பெங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா. அடுத்து வந்து சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட். இந்த கொஸ்டின் கூட கேட்பாங்க, ரைட் த டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, which one, given the option which one is a time independent fluid, given the option which one is independent fluids அப்படின்னு கேட்பாங்க. டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட் வந்து திக்ஸோட்ரோபி அண்ட் ரியோபேக்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திக்ஸோட்ரோபிக் அண்ட் ரியோபேக்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ டேரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள் போகலாமா? எஸ். இப்போ இந்த ஏவோட வேல்யூ, இந்த என்னோட வேல்யூ கிரேட்டர் தன் 0 அதெல்லாம் ஒன்றுலாம் கேட்பாங்களா அப்படின்னா, இது வரலும் கேட்டது கிடையாது. எக்ஸாம்பிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த கர்வேச்சர், அதாவது இந்த கிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். அப்போ ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறேன், நியூட்டன் சொல்கிறார் எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஒய் டைரக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ என்னோட ஃப்ளூயிட்லாம் யார் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற லா ஒபே பண்ணுறவங்க யார்? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, அந்த கான்செப்ட் தான் ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? எஸ், அந்த ஸ்ட்ரெயிட் லைனில். அப்போ இவர் தான் நியூட்டனின் ஃப்ளூயிட். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இதனால் இந்த லைன் நமக்கு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. எஸ்ங்களா? y ஈக்குவல் டு mx நமக்கு வரும். அப்போது இதுதான் நியூட்டனின் ஃப்ளூயிட். அப்போ இவரெல்லாம் யார்? வாட்டர், கேஸ், ஏர், டீசல், பெட்ரோல், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நியூட்டனின் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? எஸ். அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்டனின் ஃப்ளூயிட். அப்போ இதுதான் வந்து டிலைன்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஃப்ளூயிட்? டிலைன்ட் ஃப்ளூயிட், டைலண்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, டிலைன்ட் ஃப்ளூயிட்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகும். நான் டைலண்ட் ஃப்ளூயிட்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் ஆகாது எங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூடோ பிளாஸ்டிக். ஓகேங்களா? சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கபடி என்னோட வேல்யூ லெஸ் தென் 1, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது நம்ம கிராஃப் நமக்கு இப்படி போயிட்டு இருக்குங்களாமா. ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திக்ஸோட்ரோபி. ஓகேங்களா? விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், திஸ் இஸ் திக்ஸோட்ரோபிக்கோட ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து ரியோபேக்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இட் இஸ் ஹேவ் சம் மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ். இது நமக்கு ஒரு மினிமம் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்குங்களா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஈல்டு ஆகுது. ஓகேங்களா? ஒரு மினிமம் ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு, ஈல்டு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. அந்த ஃப்ளூயிட் வந்து ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலண்ட் ஃப்ளூயிட் இங்கே போட்டு சூடோ பிளாஸ்டிக் இங்கே போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. இது மட்டும்தான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சம் ஃபாரின் ஆத்தர்ஸ் வந்து அது அவங்க ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரில. பட் இதுதான் நம்ம லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆன்சர் கீழே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, எஸ். கிராஃப். நெக்ஸ்ட் போகலாங்களா? இப்போ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ டைலண்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ டைலண்ட் ஃப்ளூயிட்னா என்ன? அப்போ அது யார் அவர்? ஓகே, டைலண்ட் ஃப்ளூயிட் இஸ் த ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட். ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா டைலண்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா. அப்போ டை. ஓகேங்களா? டைலண்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா மில்கில் வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே. மில்க் எக்ஸாம்பிள் பட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மில்க், பட்டர். ஓகேங்களா? குயிக் சாண்ட் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். மில்க், பட்டர், சுகர். ஓகேங்களா? மில்க் பட்டர் சுகர் அண்ட் குயிக் சாண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். குயிக் சாண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? குயிக் சாண்ட், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைலண்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்களா, அந்த பியோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, இதெல்லாம் கேட்டது கிடையாது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட் 1 மார்க் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் கூட கேட்டதில்லை. ஓகேங்களா? இந்த கிராஃப், இந்த ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிடுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு, என்ன வரும் அப்படின்னா டைலண்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படி சொல்லுவோம். டைலண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்டனின் ஃப்ளூயிட். நியூட்டன் ஃப்ளூயிட் உங்களுக்கு தெரியும், கேஸ், பெட்ரோல், ஆயில், அதுதான் நமக்கு வந்து நியூட்டனின் ஃப்ளூயிட். அடுத்து வந்து சூடோ பிளாஸ்டிக். சூடோ பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூடோ பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து பிளட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பிளட். ஓகேங்களா? எஸ். சூடோ பிளாஸ்டிக் மீனிங் என்ன? சுட்டா ரத்தம் வரும். ஓகேங்களா? சூடோ பிளாஸ்டிக் வந்து சுட்டா நமக்கு என்ன வரும்? ரத்தம் வரும், பிளட். ஓகேங்களா? இதுலேயே ரிலேஷன் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர் சொல்லுவோம். ரத்தத்தோடைய கலர் வந்து ரெட் கலர். ஓகேங்களா? லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட். ஓகேங்களா? அப்போ லிப்ஸ்டிக். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எங்கே மீட் ஆகுது? இங்கே இருக்கா? சூடோ பிளாஸ்டிக். 1 மினிட். எஸ், 1 மினிட் நமக்கு. அப்போது
சூடோ பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டா ரத்தம் வரும்னு சொல்லிட்டீங்க. பிளட். லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ண கடை வந்து ரெட் கலர். ரெட் வந்து ரத்தம். ஸோ லிப்ஸ்டிக் எக்ஸாம்பிள். பெயிண்ட் ரெட் கலர் பெயிண்ட். ரப்பர் ஓகே ரப்பர் பாலிமர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரப்பர் பாலிமர் பேப்பர் பல்ப். ரப்பர் பாலிமர் அண்டு பேப்பர் பல்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரப்பர் அண்டு பேப்பர். ஓகே ரப்பர் பேப்பர் அண்டு பாலிமர் சொல்யூஷன். இது வந்து ஷியர் தின்னிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஷியர் திக்னிங் ஃப்ளூயிட் சொன்னீங்களோ சூடோ பிளாஸ்டிக் வந்து ஷியர் தின்னிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னோம். தின் ஓகேங்களா? ரொம்ப தின்னான ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். பி ஈக்குவல் டு 0. ஏவோட வேல்யூ நமக்கு மியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ் சூடோ பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் அது. பிளட்டு, லிப்ஸ்டிக்கு, பாலிமர் சொல்யூஷன் அண்ட் பேப்பர் சொல்யூஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரப்பர் பாலிமர் அண்ட் பெயிண்ட். ஓகேங்க ரப்பர் பாலிமர் அண்டு பெயிண்ட் பேப்பர். ஓகே பெயிண்ட் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்டன் ஃப்ளூயிட். இந்த 3ம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து தேர் இஸ் நோ ஈல்டு ஸ்ட்ரெஸ். இதில் 2மே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? மற்றதுக்கெல்லாம் நமக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் கோயிங் டு ஸ்ட்ரைட் நமக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து நியூட்டனின் ஃப்ளூயிட் மாதிரியே இருக்குது பாருங்கள். பட் ஹேவிங் சம் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகே அடுத்து வந்து திக்ஸோட்ரோபி. திக்ஸோட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்களாமா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகும். கடைசியில் நின்று போயிடும். அப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம் இங்க் சொல்லலாம். பிரிண்டர் இங்க் ஃபஸ்ட்டு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செமி சாலிட். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாலிடாகவும் மாறிடுறாங்க. அப்போ விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் இங்க் அண்ட் எனாமல். ஓகேங்களா? மெட்டாபால்சம் பல்லு நம்ம வைப்பீங்களா எனாமல். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும்? கொல கொலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியாகி போயிடும். எனாமல் அப்படின்னா பிரிண்டர் இங்க் அண்டு எனாமல். என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 அண்டு கிரேட்டர் தென் என்னோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் விஷயம் என்னன்னா கவனிங்க. இந்த பியோட வேல்யூ இங்கெல்லாம் 0. இங்கே பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வந்து என்னோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும்? கிரேட்டர் தென் 1 வந்திருக்கும். அதேமாதிரி இதுக்கு பாருங்க என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. யார் ரியோபெக்டிக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல என்னோட வேல்யூ பாருங்க லெஸ் தென் 1. கரெக்ட்டுங்களா? அதேமாதிரி இதுக்கும் சூடோ பிளாஸ்டிக் லெஸ் தென் 1. அப்புறம் இந்த பி ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஜஸ்ட் இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக். ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதான் ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டூத் பேஸ்ட், சீவேஜ் ஸ்லர்ரி, ஓகே பேஸ்ட், ஹேர் ஜெல், ஓகே டூத் பேஸ்ட், ஜெல், சீவேஜ் ஸ்லர்ரி, ட்ரில்லிங் மட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட வேல்யூ நமக்கு 1, பி வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ எப்படி நியூட்டன் ஃப்ளூயிட் என்னோட வேல்யூ இங்கே 1 போட்டோம் நம்ம, பி ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். சேம் கான்செப்ட் இங்கே வருது பாருங்க. அடுத்தது ரியோபெக்டிக் ஃப்ளூயிட். ரியோபெக்டிக் ஃப்ளூயிட் என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 0, பி நாட் ஈக்குவல் டு 0. ரியோபெக்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொன்னால் விஸ்காசிட்டி இங்கே இன்க்ரீசிங் எப்படி சொன்னீங்கன்னா இங்கே விஸ்காசிட்டி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விஸ்காசிட்டி டிக்ரீஸ் பண்ணோம். அப்போ செட் ஆகிறத நம்ம நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? நம்ம ஜிப்சம் ஆட் பண்ணலாமா? அப்போ ஜிப்சம் சொல்யூஷன். ஓகேங்களா? ஜிப்சம் சொல்யூஷன் அண்டு பென்டோனைட் செலரி அப்படின்னு சொல்லுவோம். பென்டோனைட் செலரி அப்படின்றது கிளே மினரல்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? கிளே மினரல்ஸ் இருக்கும். பென்டோனைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோன்ட் மோரம் லைட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பைல் எரெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பைல் எரெக்ஷனில் வந்து அந்த ஸ்லர்ரி வந்து அப்ளை பண்ணி அதோட ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைக்கிறது. விஸ்காசிட்டி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஃப்ளோ வந்து குறைக்கிறதுக்காக அந்த பென்டோனைட் ஸ்லர்ரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜிப்சம் சொல்யூஷன் அண்ட் பென்டோனைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியோபெக்டிக்கு எக்ஸாம்பிள். அதாவது ரியோபெக்டிக்னா என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக சிம்பிள். நம்ம கொடுத்தோன்னா நம்மளே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எஸ் ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப். ஓகே எஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கக்கூடியது பிளாஸ்டிக் ஃப்ளோ கண்டிஷன். இதெல்லாம் வந்து வாட் இஸ் வாஸ் டேரெக்டாக ஆன்சர் எடுக்கக்கூடிய டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே எஸ் போலாங்களா? பிளாஸ்டிக் ஃப்ளோ கண்டிஷன் அப்படின்றோம். ஓகே இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடியல் ஃப்ளோ கண்டிஷன். ஐடியல் ஃப்ளோ கண்டிஷன் அப்படிங்கும்போது தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து நோ ஸ்ட்ரெஸ், டேரெக்டாக வந்து ஸ்ட்ரெயின் மட்டும் தான் நமக்கு. ரியல் ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஸ்ட்ரெயின், ஒன்லி ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரியல் ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ் மாலஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் நமக்கு யங்ஸ் மாலஸ். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரெயின் நமக்கு 0, அப்போ யங்ஸ் மாலஸ் வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகே எஸ் இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோ கண்டிஷன். ஓகேங்க அப்போ பிளாஸ்டிக் ஃப்ளோ கண்டிஷனில் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் ஃப்ளோ ஃப்ளூயிடு நமக்கு இப்படி தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அங்கே வந்து அங்கே ஸ்ட்ரெஸ், இங்கே ஷியர், அங்கே ஸ்ட்ரெயின், இங்கே வெலாசிட்டி கிரேடியன்ட். விஸ்கோ எலாஸ்டிக் ஃப்ளூயிட் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விஸ்கோ எலாஸ்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னா நமக்கு திஸ் ஃப்ளூயிடு ஹேவிங் சம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அதான் விஸ்கோ எலாஸ்டிக். விஸ்காசிட்டி வித் எலாஸ்டிக். ஓகேங்களா? எலாஸ்டோ பிளாஸ்டிக், எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக் சொல்கிறோம் இல்லைங்களா? எலாஸ்டோ பிளாஸ்டிக், எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக் மாதிரி விஸ்கோ எலாஸ்டிக், விஸ்காசிட்டி லிட்டில் பிட் விஸ்காசிட்டி அண்ட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தி ஃப்ளூயிட் ஹேவிங் சம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி செர்டைன் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ரப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரப்பர் வந்து பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தானே. இங்கே எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஹேவிங் சம் பேஸ்ட் ஆன் தி ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியில் இது நமக்கு வருது. ஓகேங்களா? எஸ் ரப்பர்.
பல்க் மாடல்ஸ் டைரக்ட் டெஃபினிஷன் வி நோ ஆல்ரெடி த சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஓகேங்களா சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வால்யூம் வந்து குறையதுனால நெகட்டிவ் போட்டுக்கிறாங்க டைரக்ட் ப்ரெஷர் அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு பல்க் மாடலஸ் இன்ஃபினிட்டி பிகாஸ் ஆஃப் த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஜீரோ ஸோ எனிதிங் divided by 0 is infinity. Compressibility inverse of the bulk modulus 1 by k compressibility beta அப்படின்னு சொல்கிறாங்க 1 by k ஓகேங்களா inverse of the bulk modulus அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் divided by the change in pressure அப்படின்னு நம்ம சொல்லலாம் the inverse of the bulk modulus is elastic inverse of bulk modulus of elasticity is known as compressibility inverse of bulk modulus of elasticity is compressibility அப்போ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு compressibility என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் 1 divided by kன்னு போடுறீங்க இன்ஃபினிட்டி எனிதிங் divided by infinity ஜீரோ compressibility is ஜீரோ ஓகேங்களா எஸ் பிகாஸ் இன்கம்ப்ரெசிபிள் நம்ம சொல்கிறோம் அப்போ compressibility நம்ம ஜீரோ ஓகேங்களா இந்த ஐசோதெர்மல் பல்க் மாடலஸ் அடியாபேட்டிக் பல்க் மாடலஸ் எல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுங்க P ஈக்குவல் டு ரோ ஆர்டி அடியாபேட்டிக் பல்க் மாடலஸ் அப்படின்றது கே ப்ரெஷர் இன்ட்டு ஃபைனல் ப்ரெஷர் இன்ட்டு காமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எஸ் அதாவது ஐசோதெர்மல் பல்க் மாடலஸ் இன்ட்டு காமா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த காமா வேல்யூ நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சிபியோட பை சிவின்னு சொல்லுவாங்க அதோட வேல்யூ 1.4 ஃபார் ஏர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை நமக்கு தேவையில்லை ஓகேங்களா சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சர்ஃபேஸ் டென்ஷன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அடுத்து வந்து கேப்லரி ரைஸ் இருக்கும் 1 மினிட் ரேடியஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஓகே ரைட் ஓகே ஸோ இதுவரை நம்ம பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் பல்க் மாடலஸ் ஓகே அதனோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் ஓகேங்களா எப்படி நம்ம ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது விஸ்காசிட்டி பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் சரிங்களா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன கேப்லரி ரைஸ்னா என்ன ஓகேங்களா அது எப்படி டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி வருது ஆங்கிள் ஆஃப் லிக்யூடை பொறுத்து ரைஸ் டிப்ரெஷன் எப்படி நமக்கு அதாவது கேப்லரி ரைஸ்னா என்ன கேப்லரி டிப்ரெஷன் என்ன ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன ஓகேங்களா சேம் டயாமீட்டர் அந்த டிஃப்ரெண்ட் டென்சிட்டி ஓகேங்களா ஒரு நீடில் ஓகே கேப்லரி ரைஸ் நடக்கும்போது அதனுடைய டென்சிட்டி ஃபோர்ஸஸ் நமக்கு எப்படி வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்